திமுக அதிமுக கூட்டணி அது கூட்டணி அமைப்பதற்கான சூழல் இருக்கா சார்? தேர்தல் தொங்கு சட்டமன்றம்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு இது மாதிரியான குதிரை பேரங்கள், புதிய முயற்சிகள், அப்படியா ஐய அப்படின்லாம் ஆச்சரியமும் அருவருப்பும் படுகிற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. அந்த முயற்சியில கூட எடப்பாடி முதலமைச்சராக ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார், ஸ்டாலின் முதல்வராக எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார் என்ற முயற்சி நடக்கவே இல்லை. அரசியல் களத்துல திரைக்கு பின்னாடி 1000 முயற்சிகள் நடக்கும், ஒரு விஷயம் தான் முடிவாகி வீதிக்கு வரும். அதை நம்ம எடுத்து வச்சு வாதிக்கணுமே தவிர, நீங்க கூட்டின அறைக்குள்ள இதெல்லாம் பேசுனீங்கன்னா அதே கூட்டி அறைகளுக்குள்ள பேசின எல்லாத்தையும் வெளியே சொன்னா நாரிடும். திருமாவளவன் முதலமைச்சராக முயற்சி பண்ணாங்க. திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் மனம் திறந்து அதை பத்தி முழுசா சொல்லியிருக்கிறாரு. சொல்ல அப்படியே பதிக்கிடுவார். என்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்தது என் காதுகளுக்கும் வந்தது. காதுகளுக்கு ஆல் இண்டியா ரேடியோல சொன்னாங்களா, அவர் ஏன் முழுசா பேச மாட்டார்? திமுக அதிமுக கூட்டணிங்கிற கேள்வி அங்க எழல. கொள்கை எதிரி ஊழல்வாதிகள் சொன்ன விஜயை தன் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு போய் ஆதரவு கேட்கிற போது தினகரன் அதைத்தானே சொல்றாரு, தொங்கு சட்டமன்றம் ஒரு சூழல் வந்தால் அருவருப்பை நாம கடந்துதான் போகணும், வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு போன் போகாம எப்படி சார் இந்த பேச்சு நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க சார். காமராஜ் போனாரு அமமுக எம்எல்ஏ, அப்படியே இருந்துட்டு அப்படியே கனவுலயே அப்படியே நினைச்சோன்னே டக்குன்னு போய் அனுப்பி விழுந்துட்டாரா தாவே அதுக்குள்ள. என்னை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வடிவேலு சொன்ன மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார், அந்த டீலிங் எனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி. அரசியல் இது சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது, வெக்கம் கட்டதானே சார் அரசியல். இப்ப வெளிப்படையாவே திமுக அதிமுக கூட்டு களவாணி அப்படிலாம் சொல்றது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தன்னம்பிக்கைங்கிற பேர்ல அது ஒரு தலைக்கணமாகவும் ஆணவமாகவும் பார்க்கப்படுகிற ஆபத்து. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணா வருங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். என் வாயில நல்லா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு இல்லை சார். நீங்க நம்ம இந்த ரூமுக்குள்ள உட்காந்து பேசினா கூட கொஞ்சம் தயங்கி தான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோம். டேஷ் போடுற பேச்சை நீங்க மேடையில பேசலாமா? நீங்க பேச்சுவார்த்தை நடத்தியோ அவர்களாக விரும்பியோ இப்படி டெய்லி சனிக்கிழமை எழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 7:30 சனி ஒரு தூரத்துல உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதில் கில்லாடிகள் அதிமுக திமுக மற்றும் பிஜேபி. அந்த அதிகாரம் கொடுக்கிற போதை அல்லது அதீத தன்னம்பிக்கைங்கிற பேர்ல தலைக்கணமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. விஜய் ஒரு பெரிய கண்டென்டரா வந்துட்டாரு, இவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி இருந்தாதான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை பிக்ஸ் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி அது கூட்டணி அமைப்பதற்கான சூழல் இருக்கா சார்? அப்படி சொல்றாங்களே. ஆட்சி தேர்தல் தொங்கு சட்டமன்றம்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு எந்த மாநிலத்திலையும், தமிழ்நாடு விதிவிலக்கல் நமக்கு புதுசா இருக்கிறனால நமக்கு அது இதெல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறோம். இது மாதிரியான குதிரை பேரங்கள், புதிய முயற்சிகள், அப்படியா ஐய அப்படின்லாம் ஆச்சரியமும் அருவருப்பும் படுகிற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. சரிதானா? இப்போ அந்த முயற்சியில கூட எடப்பாடி முதலமைச்சராக ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார், ஸ்டாலின் முதல்வராக எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார் என்ற முயற்சி நடக்கவே இல்லை. பொய்ய பேசக்கூடாது. சரிதானா? அது மாதிரி அரசியல் களத்துல திரைக்கு பின்னாடி 1000 முயற்சிகள் நடக்கும், ஒரு விஷயம்தான் முடிவாகி வீதிக்கு வரும். அதை நம்ம எடுத்து வச்சு வாதிக்கணுமே தவிர, நீங்க கூட்டின அறைக்குள்ள இதெல்லாம் பேசுனீங்கன்னா அதே கூட்டி அறைகளுக்குள்ள பேசின எல்லாத்தையும் வெளியே சொன்னா நாரிடும். எல்லோருக்குமே அது நல்லதில்லை, அது நாகரிகமும் இல்லை. சில முயற்சிகளை எடுத்தாங்க, நடக்கலை. திருமாவளவன் முதலமைச்சராக முயற்சி பண்ணாங்க. திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் மனம் திறந்து அதை பத்தி முழுசா சொல்லியிருக்கிறாரு. சொல்ல அப்படியே பதிக்கிடுவார். என்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்தது என் காதுகளுக்கும் வந்தது. காதுகளுக்கு இங்க ஆல் இண்டியா ரேடியோல சொன்னாங்களா, ஒருத்தர் வந்து பேசி அது என்ன கண்டிஷன்ல எந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்து உங்களை முதலமைச்சராக்குறாங்க, அந்த அமைச்சரவையில் யாரெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே திருமாவளவனிடம் சொல்லப்பட்டது அல்லது அவர் காதுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? அவர் ஏன் முழுசா பேச மாட்டார்? பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக கொஞ்சம் லேசா தொட்டுக்கொண்டு சின்ன சின்னதாக வெளியில சொல்றதும் அவ்வளவு அரசியல் முதிர்ச்சியுள்ள ஒரு காரியம் அல்ல. அதை திருமாவளவன் அதை இனிமேலாவது தவிர்க்கணும். ஒண்ணு சொன்னா முழுசா சொல்லுங்க, இல்லாட்டி பேசாம இருக்கணும். இதை தாண்டி திமுக அதிமுக கூட்டணிங்கிற கேள்வி அங்க எழல. 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முயற்சித்தார்கள். என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? தேச விரோதமா, சட்டத்துக்கு புறம்பானதா? சொல்லுங்க சார். விஜய் கிட்டையும் நம்பர் இல்லை, இவங்க கிட்டையும் நம்பர் இல்லை. அப்ப எந்த முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கலாம்? கொள்கை எதிரி ஊழல்வாதிகள் சொன்ன விஜயை தன் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு போய் ஆதரவு கேட்கிற போது தினகரன் அதைத்தானே சொல்றாரு. அவர் ஸ்டாலினே முதலமைச்சராக்கும்னு சொல்லி ஜெயிச்ச 13 பேரை இழுத்து வச்சு அவர் ஆட்சி நடத்துறது நியாயம்னா, திமுக அதிமுக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் என்ன தவறுன்னு கேட்டார். 100% அரசியல் யதார்த்தமுள்ள பேச்சது. கேட்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும்.
நான் தான் சொல்லல, தொங்கு சட்டமன்றம்ன்ற ஒரு சூழல் வந்தால் அருவருப்பை நாம கடந்து தான் போகணும், வேற வழி இல்லை. இப்ப தினகரன் சொல்ற கருத்துலயும் அது தவறில்லைன்னு சொல்றாரு. 35% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அவரை எதிர்கொள்றதுக்கான ஒரு யூகத்தை அப்பவே வகுக்கணும். அது திமுக அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியான அது தேர்தலுக்கான யூகங்கள். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் மெஜாரிட்டி வந்த பிறகு தோழமை கட்சிகள் சில சமரசங்களுக்கு பிறகு, சில சங்கடங்களுக்கு பிறகு, இல்ல விரும்பி, இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணுங்கிற ஒரு ஆசையோட பல்வேறு காரணங்களால் உங்களுக்கு ஆதரவளித்து ஆட்சி நீங்க நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி பெற்ற பிறகும் கூட அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிற வேகம் இருக்குல்ல, அதுல அவங்க காட்டின ஆர்வம் இருக்குல்ல, தாவேக்கா, அது அவர்களுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும். நான் தொடர்ந்து சொல்றேன். அவங்களா வர்றாங்கிறது ஒரு தடவை உடைபட்டுக்கிட்டே இருக்கு. என்னை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வடிவேலு சொன்ன மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார். அந்த டீலிங் எனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி அவர் யதார்த்தமா பேசினார். கொஞ்சம் வெள்ளந்தியான மனிதர் எம்ஆர் விஜயபாஸ்கர், எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரியும். யதார்த்தமா சொல்லிவிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் போகாம எப்படி சார் இந்த பேச்சு நடந்துருக்கு நீங்க சொல்லுங்க சார். காமராஜ் போனாரு அமமுக எம்எல்ஏ, அப்படியே இருந்துட்டு அப்படியே கடவுளையே அப்படியே நினைச்சோடனே டக்குன்னு போய் அனுப்பி விழுந்துட்டாரா தாவேக ஆபீஸ்ல? சொல்லுங்க. ஒரு போன் அவருக்கு வந்துச்சுல்ல, அந்த போனை பண்ணது யார்? அதுதான் பேரத்தின் முதல் படி. தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொன்னேன், தொங்கு சட்டமன்றம் வந்துட்டு எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் தானே சார் விஜய் நினைப்பாரு. 107 இடத்தை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரா? அந்த அளவுக்கு முட்டாள அரசியல் தெரியாதவரா விஜய்? அதுல அரசியல் நியாயம் இருக்குன்னு சொன்னேன். அதே அரசியல் நியாயம் திமுகவுக்கும் வரும், இருக்கு, அண்ணா திமுகவுக்கும் இருக்கு, சத்தம் இல்லாமல் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குற பிஜேபிக்கும் இருக்குங்கிறத விஜய் மறக்கக்கூடாது. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தியோ அவர்களாக விரும்பியோ இப்படி டெய்லி சனிக்கிழமை இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 7.5 சனி ஒரு தூரத்துல உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சக்கரம் தான். 22.5 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 ஒருத்தனுக்கு ஆரம்பிக்க தான் செய்யும். நான் ஜாதக ரீதியாக சொல்றேன். நிஜத்தை சொன்ன அரசியல்ல அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதில் கில்லாடிகள் அதிமுக, திமுக மற்றும் பிஜேபியினர். அதை விஜய் மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பயமுறுத்தலை, ப்ராக்டிக்கலா பேசுறேன். அப்படி ஒரு இணக்கத்தை வெளிப்படுத்துறாங்களா சார்? இப்ப ஜெயக்குமார் ஆகட்டும், திமுக அதிமுக கூட்டு கலவாணின்னு சொல்றீங்களா? திமுக அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அதிமுக சார் இயல்பாவே அப்படி ஒரு தோழமை வரதானே சார் செய்யும். நீங்க 2 பேரும் திருடைங்கன்னா அவர் தானே திருடைங்கிறாரு, என்ன தானே திருடைங்கிறான்னு சொல்றோம். 2 பேரும் திருடைங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து என்னப்பா நம்மளை போட்டு இந்த சாத்திரா நம்ம ஏதாவது திருப்பி அடிக்குமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே பேசுவோமா இல்லையா? ஒரு 3 பேர் இருக்கிறோம், நம்ம 2 பேர் நிக்கிறோம், நம்ம 2 பேரும் பார்த்து இன்னொருத்தன் நீங்களாம் திருட்டு போயிடான்னு சொல்றான். நம்ம 2 பேரும் இல்லப்பா அவன் பேசிட்டு போட்டுன்னு பேசாம இருப்போமா, இங்க வா என்ன சொல்றான் அவன் அப்படின்னாவது முதல் கட்ட ஆலோசனை நடத்துவோமா மாட்டோம். இப்போ ஒரு அதனால உடனே திமுக கழிச்சு விட்டு அதிமுக சேர்த்துருவாங்க, இல்ல அதிமுக கழிச்சுட்டு திமுக சேர்ந்துருவாங்க. விஷயம் அது இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு முடிவை 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்தால் யாரு அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் டிடிவி சொல்றதாகட்டும், ஜெயக்குமார் சொல்றதாகட்டும். யதார்த்த அரசியலும் அதுதான். ஒரு விஜய் ஒரு பெரிய கண்டென்டரா வந்துட்டாரு, இவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி இருந்தாதான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, இருக்கிற வாய்ப்புகள்ல அதுவும் ஒரு வாய்ப்புன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வெளிப்படையாவே திமுக அதிமுக கூட்டு கலவாணி அப்படிலாம் சொல்றது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது கொஞ்சம் தன்னம்பிக்கைங்கிற பேர்ல அது ஒரு தலைக்கணமாகவும் ஆணவமாகவும் பார்க்கப்படுகிற ஆபத்து. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணா வருங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். என் வாயில நல்லா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு இல்லை சார். நீங்க நம்ம இந்த ரூமுக்குள்ள உட்காந்து பேசினா கூட கொஞ்சம் தயங்கி தான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோம். அது நண்பர்களுக்குள்ளேயே இவ்வளவு தயக்கம் இருக்குன்னா ஒரு பொதுவெளியில மாண்புமிக்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற முதலமைச்சர் எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும். டேஷ் போடுற பேச்சை நீங்க மேடையில பேசலாமா? சினிமா நடிகராக இருக்கிற போது ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க சொன்னதை கேட்காத டைரக்டரியே கூட நீங்க அந்த வார்த்தை சொல்லி திட்டலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன படம்னு தெரியல, ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு. அதில் விஜய் ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி திட்டுவார், அந்த வில்லனையோ யாரையும் நினைச்சு திட்டுற போது அதை நான் கடுமையாக விமர்சித்தேன். சினிமா டைலாக் தானேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அரசியலுக்கு வர போறேன்னு அப்பவே விஜய்க்கு அந்த ஆசை வந்துடுச்சு, பேச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வசனத்தை எழுதிட்டு வந்து கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை விஜய் தன் காலில் இருக்கிறத எடுத்து கலட்டி அடிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். சுரபிரியா சார் ஏன் தெரியுமா சொன்னேன்? இத்தனை லட்சம் பேர் விஜய் முன்னாடி இருக்கிறாங்கன்னு அன்னைக்கும் எனக்கு தெரியும். ஒரு நடிகருடைய ரசிகர்கள்லாம் லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்கன்னு தெரியும். அந்த ரசிகர்கள் நீங்க பேசுற அந்த வார்த்தையை கேட்டு அப்ப நம்மளும் சொல்லுவோம்னு சொல்ல வீட்டுக்குள்ள அந்த பையன் இருக்க முடியுமா? அப்படி வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா ஆடியோவோட. அப்புறம் எல்லாம் சொல்லி திட்டின உடனே முழு படம் வர்ற போது அந்த வார்த்தை வரலன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நடிகராக இருக்கிற போதே அவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கணும்னு சொன்ன நான் அல்லது என்னை போன்றவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க சொல்லுவோமா? விஜய்க்கு நல்லது இல்லைன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு காது கூசுனா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம போயிடுவோம், உங்களுக்கு அது நல்லதா? அதைத்தான் நான் திரும்ப சுட்டி காட்ட விரும்புறேன். அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது இயல்பா
ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கிற தலைவர்களை மக்கள் என்னைக்கும் மதிப்பாங்க, நீண்ட காலத்துக்கு மதிப்பாங்க. மாறாக அந்த அதிகாரம் கொடுக்கிற போதை அல்லது அதீத தன்னம்பிக்கைங்கிற பேர்ல தலைக்கணமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. இது விஜய்க்கு மட்டுமில்லை, எவர் ஒருவருக்கும் பொருந்தும், எந்த நாட்டிலையும் பொருந்தும். இப்போ வருகிற இடைத்தேர்தலில் கூட ஒரு கூட்டணி அமைச்சாதான் விஜய் எதிர்கொள்ள முடியும்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே சார், அப்படி ஏதாவது பிளான் இருக்கா? இருக்கலாம், தப்பு இல்லை சார். ஒருத்தர் எதிரியை, பொது எதிரியை வீழ்த்தணும், பலமான எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா ஏதாவது இருக்கிற ஆப்ஷனை உட்காந்து பேசத்தானே சார் செய்யும். அரசியல் இது சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது, வெக்கம் கெட்டதானே சார் அரசியல். அப்புறம் என்ன இது சரியா சரியா நடக்குமா சார்? காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா சேராது எந்த தேர்தலையும், அதை வேணா லேசாக சொல்லலாமே தவிர அதுலேயே கூட ரெண்டு சித்தாந்தமும் பிடிச்சி இருக்கிறவங்க நீண்ட காலம் இருந்தவங்க கூட 58 வயசு 78 வயசுல கூட கட்சி மாதிரி மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் சித்தாந்தத்துக்கும் மரியாதை இல்லாமல் போச்சுன்னு தான் நான் எடுத்துக்குவேன். மற்றபடி கட்சி ரீதியாக அவங்க சேர மாட்டாங்கன்னு லேசாக சொல்லலாம். கம்யூனிஸ்ட்டுகள் பிஜேபியோட சேர்ந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர அரசியலில் எல்லா வெட்கங்கெட்ட செயல்களும் நடக்க தான் செய்யும். அது பல நேரங்களில் சாத்தியம் உள்ளது, நியாயமானதுன்னா அது மரியாதையோடு பார்க்கப்படும். முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன வார்த்தையை வச்சு தான் விமர்சிப்பாங்க, வேறு வழி இல்லை. இப்போ விஜய் கூட்டணிக்கு அழைச்சி யாரும் வரல, வெற்றிக்கு பிறகுதான் வந்தாங்க. இவருடைய இந்த கூட்டணி அதை மாதிரிலாம் நம்ம இப்பவே யோசிக்கணுமா, இல்லை ஒரு வரட்டும் அவர் எல்லாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அந்த அரசியல் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும்? யாரு ஆரம்பிக்கட்டும்? அண்ணாமலை அப்படி இல்லை, முதல்ல ஒரு கட்சிக்கு பேர் வைக்கட்டும் சார், வைக்கட்டும். கூட்டணி அரசியல் அவர் விஜய் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும். முதல் தேர்தலுக்கே இயல்பாக நடந்தால் முதல் வரப்போகிற தேர்தலுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே, இன்னும் சொல்ல போனால் 3 வருஷம் இருக்குது. ஆனால் இவர் விஜய் பாணியிலே சொல்கிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை, எனக்கு சட்டமன்ற எலெக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது சந்தேகம் அதிகமாக வருது. அன்னைக்கு விஜய் சொல்லும்போது அதில் யதார்த்தம் இருந்தது. கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிக்கணும்னு எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் இலக்கு 26 தான் சொல்லும்போது அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஆரம்பித்து உடனே எல்லாம் கட்சி கிளைகளே இல்லாத போது எப்படி தேர்தலை சந்திப்பார்னு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே வார்த்தை அண்ணாமலை இன்னும் 3 வருஷம் இருக்கு நாடாளுமன்ற, என் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல். எல்லா தேர்தலும் ஒரு அரசியல்வாதிக்கு இலக்காகத்தான் இருக்கணும். நீங்க போய் கைப்பற்ற வேணாம், பிரதமர் பதவி அடைவதுதான் லட்சியம்னா நீங்க இந்த சபதம் போட வேணாம். பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நடக்க போகிற அந்த தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு நீங்க சொல்லலைனாலோ சொல்லாமல் பதுங்கினாலோ மக்கள் ரொம்ப சீக்கிரம் உங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க, நீங்களும் அம்பலப்பட்டு போயிடுவீங்க. இவர் பதுங்க தான் அண்ணாமலை மேல சந்தேகம் கூடும். 29 தேர்தலையும் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பேன், அப்ப நான் சொல்றேன், எதையாவது சொல்லாம விட்டாருன்னா சந்தேகம் அதிகமாயிட்டு தான் போகும். இதுல பாஜகவிலிருந்து வந்திருக்காரு, நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க சார், அந்த பழைய பேக்கேஜ் இருக்கும், இப்ப தமிழ்நாட்டு நல்லா பேசுறாரு, அதை ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று பாஜகவுடைய ஓட்டே சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட. நிச்சயமா அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவரான பிறகு ஒரு தடாலடி அரசியலை பண்ணார், பத்திரிகையாளர்களை மதிக்காமல் இருந்தார், ஆணவ போக்கோடு நடந்து கொண்டார், அனாவசியமாக ஆவேசப்பட்டார், எதேச்சதிகாரமாக நடந்து கொண்டார், சக தலைவர்களை மதிக்கல. இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையிலும் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கட்சியும் வளர்ந்தது, இளைஞர்கள் அவரை நோக்கி போனாங்க, அவரை நம்பி போனாங்க, அவருக்காக பிஜேபிக்கு போனாங்க, மோடிக்காக கூட இல்லை. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லணும், அவர் சார்ந்த கவுண்டர் சமுதாயத்து இளைஞர்கள் அவருக்காக தான் போனாங்க. அப்ப பிஜேபி வளர்ந்தது, இவரும் தன் ஆதரவு தளத்தை வளர்த்துக்கிட்டார். அந்த அண்ணாமலை அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வர்ற போது 100 பேர் போயிருந்தாங்கன்னா இவருக்காக போய் அங்கே அமித்ஷா மோடி பிடிச்சி பிஜேபி கொள்கை பிடிச்சி இருக்கிற ஒரு 25 பேர் அங்கேயே ரிட்டைன் ஆனா கூட 75 பேர் திருப்பி வரதானே செய்வாங்க. இவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் போவாங்கல்ல, மாநில நிர்வாகிகளே 4-5 பேர் போயிட்டாங்கல்ல. ஸோ பிஜேபிக்கான அந்த வாக்கு வங்கி இவர் சிதறடிப்பாருங்கிறது நிஜம்தான். இப்பவே 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்னலாம் நிறைய பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அண்ணாமலை தான் ஒரு பெரிய சத்தியா நான் திரும்பி சொல்றேன், அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கும்போது அந்த முனையை எடுத்து குத்தி ஒருத்தருக்கு ரத்தம் வந்திருக்கு, சிலர்ல மண் ஓட்டிருக்கு, அதை கழுவி வைக்கிறதுக்கு என்ன முடியாம கிடக்கு. இப்பதானே சார் தேர்தல் முடிஞ்சு, அதுக்குள்ள என்ன முனை சார், அந்த முனை இத்தனை முனைன்னு அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த நேரத்து சூழல்கள் தான். சரிதானா? விஜயை 2வது முனையாக வைக்கலாமா 3வது முனையாக வைக்கலாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்மளாம் திணறிட்டு இருந்த போது முதல் முனையாவே வந்துட்டாரு, முதல் அணியாவே வந்துட்டாரு. யாரு? மக்கள் முடிவு எடுத்தாங்க, முதல் அணியா கொண்டாந்து வச்சுட்டாங்க. நம்ம திமுக பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மேல வந்தார்ல. அதெல்லாம் அந்த நேரத்து சூழல், அந்த சூழலை மனதில் வைத்து மக்கள் எடுக்கிற முடிவு. அப்ப பாத்துக்கலாம். இப்போ இந்த பாஜக விஜயை எதிர்க்கிறதுக்கு முதல்ல விஜய் பாஜக ஆளுனாங்க, இப்போ விஜய் பாஜக மீறி செயல்படுறாரு. இப்போ அதனால அண்ணாமலையை பாஜக கட்சியிலிருந்து அனுப்பி அண்ணாமலை மூலியமா விஜய்க்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நான் பார்க்கல சார். விஜய் பாஜகவை மீறி செயல்படுறாரு, என்ன செயல்பட்டான்னு சொல்லுங்க சொல்லுங்க.
பாஜக அந்த தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போட்டாரா? பிஜேபி எதிர்ப்பு அப்படியே உச்சத்துக்கு வந்துருச்சா? காங்கிரஸோட நெருக்கமா இருக்கா சொல்லுங்க. அதுல பிஜேபி எரிச்சலாவாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், எதிர்காலத்துல அண்ணாமலை காங்கிரஸ் இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாரு, அதான் சொல்ல முடியுமா? எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க. அது அண்ணாமலை ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், அரசியல்வாதிகளை முழுமையாக நம்பாதீங்க. குறிப்பா தேர்தல் அரசியலை பத்தி பேசுற போது எந்த அரசியல் தலைவரையும் எந்த அரசியல் கட்சியும் முழுமையாக நம்பாதீங்க. யாரும் அதுல நேர்மையோடு நடக்க முடியாது. அது இன்னைக்கு வந்த விஜய் ஆகட்டும், இன்னைக்கு புயல் கட்சி தொடங்க போகிற அண்ணாமலை ஆகட்டும், எல்லோருக்கும் அது பொருந்தும். அந்த யதார்த்தம் நமக்கு புரியல. இப்போ சொல்றாங்களே சார், இந்த விஜய், உதய், அண்ணாமலை, அது உண்மையா? அப்படி போகுமா சார் அரசியல் களம்? அப்படித்தானே சார் போகும். காலங்காலத்துக்கு ஸ்டாலினே இருந்துட்டு இருக்க முடியுமா? காலங்காலத்துக்கு எடப்பாடியே இருக்க முடியுமா? அவங்களுக்கு வயசு திரும்புதா இல்ல ஒரு வருஷம் கூடுதா? இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இயல்பா நடக்கிற மாற்றங்கள்னு ஒண்ணு இருக்கு. சில கட்சிகள்ல வழி இல்லை. அந்த இளைஞர்களை, அந்த வாரிசுகளை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? தங்களுக்கு முன்னால் அந்த கட்சியை வளர்த்த அது தந்தையாகட்டும், இல்லை முன்னோர்களாகட்டும், முன்னோடிகளாகட்டும், அவங்க வழிகளை கடைபிடிக்க வேண்டிய விதத்துல, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிச்சு நடத்துறாங்களா? இல்லை நாங்கள் இளரத்தம்ன்ட்டு தப்பான பாதையில வேகம் எடுத்து ஓடுறாங்களா? இதை தான் நம்ம கவனிக்கணுமே தவிர, மற்றபடி இளைஞர்கள் கையில அடுத்தடுத்த லகான் கை மாறுறதுங்கிறது இயல்பான ஒண்ணு. ஒரு வகையில நல்லது தானே. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.